விருச்சிக ராசிக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். 7ல் செவ்வாய், 9ல் குரு சுக்கிரன் புதன், ராஜயோகம், பேர் புகழ் பணம் வசதி. கடனாளியாக இருந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதாவது மன கஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் இப்பொழுது விடுதலை. தெய்வ தீர்த்த யாத்திரை, ஏதாவது தெய்வத்தை போய் பார்ப்பீங்க, பகவானுடைய தரிசனம் செய்வீங்க, குலதெய்வ வழிபாடுகள் செய்வீர்கள். பல பிரச்சனைகள் குறையும், மன சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு இந்த ராசியாதிபதியில் வர்றது நல்லது தான், ஆனால் மனைவியுடன் கோபம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதே போல் விருச்சிக ராசி பெண் இருந்தால் கணவருடன் விவாதம் செய்யக்கூடாதம்மா. சந்தோஷமாக இருக்கணும், சாந்தமாக பேச வேண்டும். சனி பகவான் 5ஆம் பாவத்திற்கு என் பையனை அந்த காலேஜில் சேர்க்கணும், என் பொண்ணு அங்கே சேர்க்கணும், நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த விவாதம் எல்லாம் செய்யாமல் இருந்தால் உங்கள் வாரிசுகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அரசியல்வாதியாக இருந்தால் பேர் புகழ் வசதி, அதாவது ராஜயோகம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு பாராட்டு விழாலாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு. அதுவும் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தலைவராக இருந்தால் நாட்டு வெளிநாட்டில் உங்களை பல பேர் பாராட்டுவார்கள். விருச்சிக ராசி நேயர்கள், நீங்கள் கலைஞராக இருக்கீர்கள், இந்த மாதத்தில் உங்களுக்கு புது ப்ராஜெக்ட் வரும், வேலை வரும், பாராட்டு வரும், பணம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம், பேர் புகழ் யாத்திரை. எங்கே போனாலும் உங்களை எவன் முட்டாள் சொன்னானோ, விரோதி சொன்னானோ, ரவுடின்னு சொன்னானோ, அவெல்லாம் எதுக்குடா அவங்ககிட்ட பேசுகிற, வியாபாரம் வாங்கி நமக்கு லாபம் வருதான் அவனும் பார்ப்பான். ஸோ உங்களால் அவருக்கு லாபம், அவனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்வேன். வியாபாரிகளுக்கு, வேலைக்கு போகிறவர்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது புது கேபினுக்கு போகிறது, புது இடத்துல போகிறது, ஷிஃப்ட்டு பண்ணாலும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் தான் தவிர நஷ்டமே கிடையாது. ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்ல படிப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். விவசாயிகள் இந்த மாதம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நல்லா ஒழிக்க வேண்டிய மாதம். தூங்காதீங்க, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா இந்த சீசனில் உங்களுக்கு இந்த சந்திரன் பலகீனமாக இருக்குது. வயிற்று சம்பந்தமான வியாதிகள், லூஸ் மோஷன், தலைவலி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள இருக்குது. ஸ்டூடெண்ட்லாம் நல்ல படிப்பீங்க, விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அதாவது இந்த விருச்சிக ராசிக்கிட்ட ஒரு குறை இருக்குங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, நான் தான் உஷாருன்னு நினைப்பாங்க. இந்த 9வது பாவத்தில் குரு 2ஆம் பாவத்துக்கு அதிபதியாக, 5ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, மனசில் என் மாதிரி உஷார் எவனும் கிடையாது, நான் நினச்சா இதை செஞ்சிடுவேன், நான் நினச்சா பிரைம் மினிஸ்டரை பார்த்துடுவேன், சிஎம்ஐ பார்த்துடுவேன், ஐஏஎஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நினச்சி கொண்டு இருக்கும் பொழுது இது குரு பகவான் 9ல் இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும், திடீர்னு உங்களுக்குன்னு அங்கே போகும் பொழுது அவர் அந்த போஸ்ட்டில் இருக்க மாட்டார், அவருக்கு டிரான்ஸ்ஃபர் நடந்துடும். ஒரு 9ல் இருக்கிறது நல்லது, ஆனால் சில விஷயத்தில் கெடுதல். ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் மாட்டிக்குவீங்க. நான் அந்த வேலையை செய்யும்போது அவர் இருந்தார், இப்போ நான் இதை செஞ்சால் அவர் என்னை காப்பாற்றி விடுவார். காப்பாற்றுறதுக்கு அவர் அந்த பதவியில் இருக்கணுமே, அவர் இருக்க மாட்டார். அதனால் ரொம்ப அகங்காரம் பேசி எங்கேயும் மாட்டிக்கொள்ளாதீர்கள், அல்லது பிரச்சனைக்கு ஆளாகிவிடுவீர்கள். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தினமும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பரிகாரமாக பகவான் சிவன் பூஜை செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், பாலாறு தண்ணீரால். 2வது பரிகாரமாக ஆஞ்சநேயர் பூஜை, அதாவது உயிரோட நாடி இருக்கிற வரைக்கும் ஆஞ்சநேயர் பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் ஆலமரத்துக்கு செவ்வாய்க்கிழமை தண்ணீரை விட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றினால்
விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.